ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லுக் ஆஃப்டர். லுக் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதோடைய பொருள் கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா? லுக் அப்படின்னா பார்த்தல் அல்லது கவனித்து பார்த்தல். இதுதான் நம்ம லுக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லுக் ஆஃப்டர் அப்படின்னா மீனிங் என்ன? லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப், லுக் ஆஃப்டர் சம்படி. இதுக்கு பொருள் என்ன? லுக் ஆஃப்டர் அப்படின்னா பார்த்து கொள்ளுதல், கவனித்து கொள்ளுதல். லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை பார்த்து கொள்ளுதல். லுக் ஆஃப்டர் சம்படி யாராவது ஒருவரை பார்த்து கொள்ளுதல். யாராவது ஒரு நபரையோ ஒரு பொருளையோ நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோம் இல்லையா? அதுக்கு சேதம் ஏற்படாமல் அதை கவனிச்சு கொள்கிறோம் இல்லையா? அதை நம்ம லுக் ஆஃப்டர் அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம். பாருங்க, டோன்ட் வரி அபவுட் மீ, ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப். என்னை பற்றி கவலைப்படாத, நான் என்ன கவனிச்சுப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப், உன்னுடைய ஹெல்ப் எதுவும் எனக்கு தேவையில்லை, என்னை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்ல வரோம். நீங்கள் உங்களையே கவனிச்சிக்கலாம் அல்லது மற்றொருவரையும் நீங்கள் கவனிச்சிக்கலாம். ஒரு குழந்தையை நீங்கள் கவனிச்சிக்கலாம், வயசான ஒருத்தரை கவனிச்சிக்கலாம். அடுத்தவங்களை கவனித்து கொள்ளுதல், பார்த்து கொள்ளுதல், அவங்களுக்கு பத்திரமா இருக்கிற மாதிரி அவங்களை நம்ம பார்த்துக்கிறது. இதை நம்ம லுக் ஆஃப்டர் அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. You are pregnant, you should look after yourself more. நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, உன்னை நீ இன்னும் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங். யாராவது ஒருத்தரை கவனிச்சுக்கிறது, பத்திரமா பார்த்துக்கிறது. இதை நம்ம லுக் ஆஃப்டர் அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம்.